அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இது வரைக்கும் நம்ம யூஜிசி நெட் யோகாவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது யூனிட் 5 ஹதயோகா டெக்ஸ்ட்ல சித்த சித்தாந்த பதாதி, கோரக் சம்ஹிதா, வசிஷ்ட சம்ஹிதா இந்த 3 டெக்ஸ்ட்ல இருந்து கடந்த ஜனவரி 2017 இருந்து ஜூன் 2023 வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். ஓகேங்களா? மொத்தம் ஒரு 31 கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க இதை கிளியரா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி எடுத்த அந்த ஹதயோகா டெக்ஸ்டோட வீடியோ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கோம். அதை நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்கனாலும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். இப்ப கொஸ்டின்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி லிம்ஸ் ஆஃப் யோகா ஆர் மென்ஷன்ட் இன் சித்த சித்தாந்த பதாதி? சித்த சித்தாந்த பதாதியில எத்தனை யோக அங்கங்கள் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 7, 8, 4, 3. ஸோ நமக்கு ஆன்சர் நம்பர் 2. அதாவது 8 அங்கங்கள் இருக்கு. அஷ்டாங்க யோகா பத்தி பேசியிருப்பார் குரு கோரக்ஷநாத். அடுத்து நெக்ஸ்ட், ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் குண்டலினி நேச்சர் ஆர் டிஸ்கிரைப்ட் இன் சித்த சித்தாந்த பதாதி? நமக்கு வந்து நம்ம பிபிடியில ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். குண்டலினி டிஸ்கஷன் அபவுட் த குண்டலினி அப்படின்னு அந்த உபதேசம் அதாவது சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில 2 டைப் இருக்கு. அதாவது ஒன்னு சுருண்டு இருக்கும் அல்லது ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கும். ஓகேங்களா? சாரி, ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கும் அல்லது அவேக்கனிங் மோட்ல இருக்கும். இந்த மாதிரி 2 டைப்ல இருக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3. அடுத்து, ஹவு மெனி ஆதாராஸ் டிஸ்கிரிப்ட் இன் சித்த சித்தாந்த பதாதி அண்டர் பிண்ட விசாரம்? பிண்ட விசாரத்துல நம்ம எத்தனை ஆதாரங்கள் இருக்கிறதா பாக்குறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் 16 ஆதாரங்கள் இருக்கிறதா நம்ம ஒரு இமேஜை வந்து நம்ம பிபிடியில பார்த்திருக்கோம். அடுத்து ஆசனாஸ் எத்தனை கொடுத்திருக்காங்க? 3 ஆசனாஸ் கொடுத்திருக்காங்க சித்த சித்தாந்த பதாதியில. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2. ஆன்சர் வந்து 3 ஆசனாஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட், சித்த சித்தாந்த பதாதியில என்னென்ன சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. Which of the following chakras are mentioned in சித்த சித்தாந்த பதாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய சக்கரா, சகஸ்ர சக்கரா அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது நம்ம டெக்ஸ்ட்ல. ஸோ தலு சக்கரா, ஆகாச சக்கரா இந்த 2 டெக்ஸ்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The word கைவல்யா is mentioned which of the following text of yoga? ஓகேங்களா? ஸோ கைவல்யா அப்படிங்கிற வேர்டு எந்தெந்த டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுல ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹதரத்னவல்லி, பதஞ்சலி யோக சூத்ரா இது 2ல தான் கைவல்யா அப்படிங்கிற வேர்டை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. 4வது சாப்டர்லயும் ஹதரத்னவல்லிலையும் 4வது இதுல. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ அண்ட் சி. புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 ஏ அண்ட் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மகா வாயு. சித்த சித்தாந்த பதாதியோட ஒவ்வொரு அந்த வாயு பூதத்துக்கான சீக்வென்சியல் ஆர்டர் அது என்ன பண்ணும், எப்படி அது வந்து இதாகும் அப்படிங்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாயு எப்படி இருக்கும்? சஞ்சாரம், அதாவது சஞ்சாரம் எல்லா பக்கமும் பறந்து போய்கிட்டு வந்துருக்கு. அடுத்து பாருங்க சஞ்சலனா. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்பரிசா, அப்படியே கையில அப்படியே மோதுனா எப்படி ஆகும்? அப்படியே ஸ்பரிசமா இருக்கும். அடுத்து ஏ பாருங்க சோஷ்னா. தென் ஃபைனல் தூம வர்ணா. ஏரோட கலர் பாத்தீங்கன்னா வாயு பூதத்தோட கலரு தூமர வர்ணா. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சஞ்சார அப்படிங்கறத நீங்க மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்த உடனே நீங்க ஆப்ஷன் நம்பர் 3க்கும் 4ம் சூஸ் பண்ணுவீங்க. அடுத்து சஞ்சார சஞ்சலனா, சாச்சா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சஞ்சார சஞ்சலனா அப்படின்னு பேர் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஆப்ஷன் டக்குன்னு 3 எடுத்துடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு சித்த சித்தாந்த பதாதி அரேஞ்ச் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் வாக். ஸோ நமக்கு தெரியும் ஆப்ஷன்ஸ் பாருங்க. வைகாரி, மத்தியமா, பர, மாத்ரிகா, பஷ்யந்தி. ஸோ எல்லாமே 5 5 அக்கார்டிங் டு சித்த சித்தாந்த பதாதி. ஸோ பர தான் ஃபர்ஸ்ட்.
உங்களுக்கு பர அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு, சிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பர பசியந்தி, பி பி பர பசியந்தி மாத்ரிகா, சரி பர பசியந்தி மத்தியமா அண்ட் வைகாரி மாத்ரிகா. ஓகேங்களா? ஸோ இது ஆப்ஷன்ஸ் கரெக்டா தெரிஞ்சதுன்னா நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஆப்ஷன் நம்பர் 2. சித்த சித்தாந்த பதாதியில சர்வ இந்திரிய ஜெய இந்திர ஜெய ஆக நித்ர ஜெயக. ஓகேங்களா? ஸோ எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஜெயம் சர்வ இந்திரியம் அப்படின்னாவே உங்களுக்கு யம புலனடக்கம் அப்படின்னா அது எது அப்படின்னா யமா. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு சித்த சித்தாந்த பதாதி அரேஞ்ச் த ஃபாலோயிங் சக்ரா இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்ல எந்த சக்கரா ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ சக்கரா ரிலேட்டட் கொஸ்டின் ஆல்ரெடி மேல ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு வந்தோம். அடுத்து பாருங்க இந்த 10வது கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இது சக்கரா? ஆகாச சக்கரா மேல இருக்கு. அடுத்து சக்கரா பாருங்க, செகண்ட் நிர்வாண சக்கரா, தேர்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ரூ சக்கரா, அடுத்து வந்து தலு சக்கரா, தென் ஃபைனலி கந்த சக்கரா. உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்ல அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா உங்களுக்கு கந்த சக்கரா இஸ் த லாஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கழுத்து பகுதி. ஸோ யூ கேன் சூஸ் த ஆப்ஷன் இமீடியட்லி ஆப்ஷன் நம்பர் 3. ஓகேங்களா? அடுத்து எந்த ஆசனா வந்து சித்த சித்தாந்த பதாதியில இல்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆசனா இஸ் நாட் மென்ஷன்ட் எஸ்எஸ்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்கராசனா இட் இஸ் நாட் அவைலபிள் இன் சித்த சித்தாந்த பதாதி. ஆப்ஷன் நம்பர் 2. பிராணாயாமா எத்தனை இருக்கு சார் அப்படின்னா சித்த சித்தாந்த பதாதியில ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் பிராணாயாம்? இதுலயும் பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் பிராணாயாமா இருக்கு. ஸோ அது உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கோரக்ஷ சம்ஹிதால இருந்து ஒரு கொஸ்டின். ஹவு மெனி நாடிஸ், முக்கிய நாடிஸ் சொல்றாங்க அக்கார்டிங் டு ஜிஎஸ்? 10 நாடிஸ். ஓகே, சத்குரு அதாவது சித்த சித்தாந்த பதாதியில எந்த சாப்டர்ல சத்குரு பத்தி ரெஃபர் பண்றாங்க? இன் விச் சாப்டர் ஆஃப் எஸ்எஸ்பி சத்குரு ஹேஸ் பீன் ரெஃபர்ட்? இட் இஸ் a 5th chapter. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. which of the following scripture to find elucidation of vyoma panchak? vyoma panchak பஞ்ச வியோமா எதுல சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்பி. அக்கார்டிங் டு வசிஷ்ட சம்ஹிதா which yoga practice can free from sin like feticide? எந்த பிராக்டிஸ் வந்து பாவங்கள் எல்லாம் போக்குறது அப்படின்னு கேக்குறாங்க. தட் இஸ் பிராணாயாம். மேக்சிமம் பிராணாயாம பிராக்டிஸ் பண்ணாவே, பிராணாயாமா தியானம் இதை பண்ணாவே உங்க பாவங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அக்கார்டிங் டு எஸ்எஸ்பி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த லோகங்கள் கேட்டிருக்கோம். பாத அங்குஸ்தான், நாபி சக்ரா, தலு ஆதார், ப்ரூமத்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட நம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத அங்குஸ்தான் இஸ் அ ஃபர்ஸ்ட், அதாவது கீழே கால் பாதம் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு உடனே ஆப்ஷன் நம்பர் 4 எடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? அடுத்து பிக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நாபிக்கு 4th ஆப்ஷன், 6th. சிக்கு பாத்தீங்கன்னா 2nd ஆப்ஷன், தட் இஸ் 10th, தலுவாதார் 2. டிக்கு 5, புருமத்திக்கு 5. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியா நீங்க டக்குன்னு எடுத்துடலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. which of the following qualities are needed individual to become சித்தா by practicing yoga more than a year? என்ன குவாலிட்டி தேவை அப்படின்னு கேக்குறாங்க. அவர் எப்படி இருக்கணும்? த ஆப்ஷன்ஸ் பாருங்க. தியாகி, தபஸ்வி, மிதாகாரி, பிரம்மஜான், பிரம்மச்சாரி, யோக பாராயணா. சோ அவர் வந்து தியாகியா இருக்கணும், மித்தாகாரியா இருக்கணும், பிரம்மச்சாரியா இருக்கணும், யோக பாராயணம் பண்றவரா இருக்கணும். தபஸ்வில அங்க தேவையில்லை. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1. அக்கார்டிங் டு வசிஷ்ட சம்ஹிதா எத்தனை யமா சார் இருக்கு?
நமக்கு தெரியும் 10 யமா இருக்கு வசிஷ்ட சங்கீதாவுல. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கோரக்ஷநாத் எந்த புக்கு கீழே இருக்கிற கிரந்தாஸ்ல எழுதியிருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. குரு கோரக்ஷநாத் எந்தெந்த புக் எழுதியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எஸ்எஸ்பி இஸ் குரு கோரக்ஷநாத் நான் முன்னாடியே சொன்னேன். அடுத்து பாருங்க, யோக பீஜா ரிட்டன் பை குரு கோரக்ஷநாத். மற்ற ஹதரத்னவல்லி உங்களுக்கு சீனிவாச யோகி ஜரண்டா மகரிஷி எழுதியிருக்காரு. ஹதயோக பிரதிபிகா ஸ்வதரமா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அக்கார்டிங் டு வசிஷ்ட சங்கீதா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் யமாஸ்? வசிஷ்ட சங்கீதா பிரகாரம் எதுவெல்லாம் யமா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது வந்து அபரிகிரகா, த்ரிதி, தயா, சந்தோஷ, தப. ஸோ ஷமா த்ரிதி. ஸோ நமக்கு வந்து த்ரிதி அண்ட் தயா. அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு சித்த சித்தாந்த பதாதி ஓம் ஷுட் பி சாண்டட் அண்டர் விச் ஆதார்? சித்த சித்தாந்த பிரகாரம் ஓம் வந்து எந்த ஆதார் பிரகாரம் நம்ம சாண்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நாபி சக்ரா. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the 9 chakras in pind or human body have been mentioned which are following scriptures? எந்த ஸ்கிரிப்சர்ல 9 சக்ரா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க? நமக்கு எஸ்எஸ்பி, ஹதரத்னவல்லி, சிவசங்கீதா, கோரக் சங்கீதா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி யோக உபனிஷத்துலையும் யோக ராஜ உபனிஷத்துல 9 சக்கரங்கள் இருக்கும். இப்படிதான் வந்து நீங்க கம்பைன் பண்ணி படிக்கிறப்ப உங்களுக்கு மறக்காது. அடுத்து அக்கார்டிங் டு சித்த சித்தாந்த பதாதி த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அவதூத்த யோகி எந்த சாப்டர்ல கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் சாப்டர்ல அவதூத்த யோகி, அதாவது சாஸ்தான், சிக்ஸ்த் சாஸ்தம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அக்கார்டிங் டு வசிஷ்ட சம்ஹிதா சைன் ஆஃப் நாடி சுத்தி. இதை நம்ம திரும்ப நம்ம ஆல்ரெடி யோக உபநிஷத்துலயும் பார்த்தோம், இப்போ இதுலயும் பார்க்கிறோம். ஸோ இதுல பாருங்க, விருத்தி இன் ஜாத்ராக்னி. அடுத்து சரீர் லகத்வா, நாடி பை வக்தி. ஸோ ஆப்ஷன் இஸ் த 3 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அக்கார்டிங் டு வசிஷ்ட சங்கீதா நியமா என்னென்ன? அதே சேம், இங்க ஒரு கொஸ்டின் முன்னாடி பார்த்துட்டு வந்தது யமா, இப்ப இங்க நியமா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு ஈஸியா படிச்சு. சௌச்ச, அஸ்திகா, தனம், அகிம்சா, ஈஸ்வர போஜன். ஸோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், அஸ்திகேயம், தனம், ஈஸ்வர போஜனம். தீஸ் ஆர் த ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் 3. மர்ம பாயிண்ட்ஸ் வசிஷ்ட சங்கீதாவில் எத்தனை இருக்கு சார் அப்படின்னா 18. ஒரு சில பேர் 16, ஆதாரங்கள் வந்து 16, மர்ம பாயிண்ட்ஸ் அக்கார்டிங் டு வசிஷ்ட சங்கீதா 18 இருக்கு. ஓகேங்களா? முன்னாடி ஒரு கொஸ்டின்ல சித்த சித்தாந்த பதாதியில ஆதாரங்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து பாருங்க, யோக பீஜா யார் எழுதுனாங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆர்த்தர் ஆஃப் யோகா டெக்ஸ்ட் யோக பீஜா குரு கோரக்ஷநாத். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு மேட்ச் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 குவான்டிட்டி ஆஃப் டயட் ஆஸ் பர் வசிஷ்ட சங்கீதா. இது லாஸ்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபார் சன்னியாசிஸ், ஃபார் வனஸ்பிரஸ்தா, ஃபார் ஹவுஸ் ஹோல்டர், ஃபார் தோஸ் செலிபிரிட்டி. இப்போ இவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சன்னியாசிக்கு 8 பிட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆப்ஷன் நம்பர் 2 எடுத்து குயிக்கா நோட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின், கும்பகாஸ் மென்ஷன்ட் இன் வசிஷ்ட சம்ஹிதா. என்னென்ன கும்பகா வந்து இருக்கு? ஸோ நமக்கு தெரியும், ஆப்ஷன்ஸ் பாருங்க, உஜ்ஜயி, கேவலா, பிராமரி, சகித்து, மூர்ச்சா. ஸோ ஆப்ஷன் கேவலா அண்ட் பிராமரி. அடுத்து நெக்ஸ்ட், த கான்செப்ட் ஆஃப் பிண்ட உற்பத்தி ஹேஸ் been ஸோ நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த கான்செப்ட் ஆஃப் பிண்ட உற்பத்தி. பிண்ட உற்பத்தி இது எல்லாமே நமக்கு எஸ்எஸ்பி தான். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 31 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நமக்கு மோஸ்ட்லி அதிகமாக நம்ம பார்த்தது எஸ்எஸ்பியில பார்த்துருக்கோம். கோரக்ஷ சம்ஹிதால 1 அல்லது 2 தான் பார்த்துருக்கோம். வசிஷ்ட சம்ஹிதால ஒரு 4 கொஸ்டின். ஸோ நான் நீங்க எந்த டெக்ஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்னு நீங்க நல்லா படிச்சுக்கோங்க.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் a nice day. வாழ்க வளமுடன்.